ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் பார்ட் 8 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முக்தி நிலைனா அவ்வளோ ஈஸி இல்லை. அது ஃபுல்லுமே ஒரு கடும். இந்த யாத்திரை எப்படி தெரிஞ்சதுன்னா, ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் ஒரு முள்ளும் கரடுமுடியான பாதை. பட் அந்த பாதையை சூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த முக்தி பாதையை கொண்டு போக முடியும். ஒவ்வொரு டைம் இப்போ நம்ம தியானம் பண்ணுறோமோ, என்ன ஒரு பண்ணாலும் அந்த தடங்கள் கண்டிப்பாக வரும். அதையும் மீறி நீங்கள் தியானத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த என்லைட்மெண்ட் வரைக்கும் போக முடியுங்க. அதே போல் இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் நம்மளோட குண்டலினி சக்தி ஆக்டிவேட் ஆகும்போதும் சரி, இந்த சோல் அவேக்னிங் ஆகிற சமயத்தில் இது எல்லா ஒரு குணங்களும் நமக்குள்ளே வருங்க. பயம், பதற்றமே, அவமானம் இது எல்லாமே நமக்குள்ள வெளிப்பாடு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்தில் ஒரு பேராசை வரும். இது எல்லாமே வந்துட்டு தான் அந்த என்லைட்மெண்ட் வரைக்கும் நம்ம போக முடியும். இதுவுமே 7 சக்கரங்கள் பொறுத்து தான். அதனால தான் நான் திரும்ப இந்த டாப்பிக்கை நான் எடுத்துகிட்டு வர்றேன். அதே போல் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் அந்த ஆண் தன்மை இருக்குங்க. ஒவ்வொரு ஆணுக்கும் அந்த பெண் தன்மை இருக்குது. இது எல்லாமே அந்த பேலன்சிங்கோடு கொண்டு போகணும். அப்போ அதுதான் குண்டலினி சக்தி, அந்த சிவசக்தி ரூபம் கூட. எல்லாருக்குமே அந்த ரெண்டுமே இருக்குது. அது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி போகணும். இப்போ நான் பெண் தன்மை இருக்கேன். பெண் தன்மையில் தான், ஃபீமேல் ஜெண்டரில் இருக்கிறதுனால நான் அந்த பெண்ணோட குணத்தோட மட்டும்தான் இருப்பேன், தவிர அந்த ஆணோட இது எனக்கு இருக்காது. அதே போல் ஒரு மேலும் அந்த மேலுக்கூட அந்த குணங்கள் மட்டும்தான் இருப்போம், தவிர அந்த பெண் தன்மை இருக்காதுங்க. அதனால தான் அந்த பேலன்சிங் இல்லாத காரணத்தினால நமக்கு தெரியாமல் இருக்கும். பட் அது பேலன்சிங்கோடு கொண்டு போனால் மட்டும்தான் அந்த முக்தி பாதைக்கு நம்மளால் போக முடியும். ஏன்னா எல்லாமே அந்த பேலன்சிங்கை வந்துருங்க. இப்போ ஒரு பெண் தன்மைனா ஆணோட இது சுபாவம் வந்ததுன்னா அது பேலன்சிங்கோடு கொண்டு போகிற அந்த இது வரும். அதே போல் ஒவ்வொரு ஆணுக்கும் அந்த பெண் தன்மை இருந்ததுன்னா, ஏன்னா மோஸ்ட்லி அந்த மேல் அந்த எமோஷ்னலி ஆக மாட்டாங்க. பட் ஃபீமேல் எமோஷ்னல் ஆவாங்க. பட் அந்த ஏன்னா மேல் தன்மை அவங்களுக்கு இருக்காது. அந்த ஆண் தன்மையை அவங்க பேலன்சிங் இல்லாத தன்மை தான் ரொம்பவுமே எமோஷ்னல் ஆகிறாங்க. இது எல்லாமே பேலன்சிங் கொண்டு போகணும்னா சிம்பிளாக அந்த தியானம் மட்டும்தாங்க. அந்த தியானம் மூலம் தான் இவ்வளோ தூரம் நமக்கு கொண்டு வர முடியும் அந்த என்லைட்மெண்ட்டுக்கு. அதாவது நமக்குள்ளே இன்னர் மஸ்குலின் அண்ட் இன்னர் ஃபெமினின் ரெண்டுமே இருக்குங்க. சிவத்தன்மையும் இருக்குது, அந்த சக்தி தன்மையும் இருக்கும். அந்த சிவசக்தி ஃபார்முக்கு வரணுங்க. அர்த்திநாரீஸ்வரர் ஃபார்முக்கு வரும்போது தான் அந்த என்லைட்மெண்ட்டுமே தொடங்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ யூனிவர்ஸ்.